வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி அக்யூரேட்டாக ஒரு நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் 72 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இது என்னென்ன, இதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? 1 இன்டூ 72, 2 இன்டூ 36, அதுக்கப்புறம் தேர்ட் டேபிளில் வருமா? எஸ் வரும். 3 இன்டூ 24, கரெக்டுங்களா? 3 இன்டூ எஸ் 24. அடுத்தது 4 இன்டூ 18, ஃபிஃப்த் டேபிளில் வராது. சிக்ஸ்த் டேபிளில் எஸ் 6 இன்டூ 12, செவன்த் டேபிள் வருமா? நோ, வராது. எயித்து டேபிளில் எஸ் வரும், 8 இன்டூ 9, அதுக்கப்புறம் 9 இன்டூ 8. ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராசஸ். ஏதாச்சும் நடுவில் ஒரு மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான மெத்தட். இது அப்படியே 12ங்கிறத அப்படியே வச்சுப்போம். ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் அப்படின்றால் எல் டிவிஷன் நீங்கள் பண்ணுறீங்க 72. ஆனால் நீங்கள் இங்கே போடுற நம்பர்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். 2 36, again 2 1 18, again 2 9 3, அதுவும் ப்ரைம் நம்பர். இங்கே போடுறது பூராமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். 3. இதில் வந்து என்னென்னா 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2, இதுதான் கரெக்டுங்களா? ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ்க்கு எடுத்துக்கிறோம். 3 2, இதோட ரெண்டு கூடயும் ஒன்று ஆட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் இது 4 ஆகும், இது 3 ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 12, விச் மீன்ஸ் த ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு சம் என்ன போடலாம் நம்ம. சரி, இது அப்படியே இருக்கட்டும். 840 அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, செகண்ட் டேபிள் 420, செகண்ட் டேபிள் 210, second table 105, third table 3 5, again third table வராது, sorry. You can take fifth table 7. இதோடு நிறுத்திக்கிறேன். which means 2 power 3 into 3 power 1 into 5 power 1 into 7 power 1, இதுதானா? ஸோ இங்கே பவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. 4 into ப்ளஸ் 1 போடணும் இல்லையா, 2 into 2 into 2, which means 4 into 8. 8 4s are 32. 32 ஃபேக்டர்ஸ் இருக்குது. கூகுள் கூட பண்ணிக்கலாம். இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த 840 அப்படிங்கிறத சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது. 1 to 1000 இருக்கு இல்லையா, 1 to 1000 நம்பர்ஸ்குள்ளே அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்கிற நம்பர் வந்து எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 840. எந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 720 900 எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் 32 ஃபேக்டர்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 32. இதை கொஸ்டினாக நம்ம இதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லாஸ்ட் இயர் கொஸ்டின். லெட் எக்ஸ் பியை நம்ம படிக்கிறது அப்படியே கேட்க மாட்டாங்க, அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லெட் எக்ஸ் பி ஏ பாசிட்டிவ் இன்டீஜர் சச் தட் 7x plus 6 இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் பாசிபிள், எவ்வளோ ஃபேக்டர்ஸ் எக்ஸுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 7x plus 6, எக்ஸ் வந்து 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போது இங்கே நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா 7x plus 6 எடுத்துக்கிறாங்க. இதை விட்டுருங்களேன். இப்போது 3 plus 9 which is divisible by 3ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? 3 is also divisible by 3, 9 is also divisible by 3. இந்த 9க்கு பதிலாக நான் இங்கே வந்து 10 போடுறேன். ஓகேங்களா? அப்போது 13 by 3ன்னு ஆகிடும். முதல்ல எப்படி இருந்துச்சு? 3 plus 9 by 3, which means 12 by 3 இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே divisible by 3 இருந்தால் தான் the total is also will be also divisible by 3. பட் ஏதாச்சும் ஒன்று இஸ் நாட் டிவிசிபிள் பை 3னா the whole
ஆன்சர் will not be divisible by 3. இந்த லாஜிக் இங்க அப்ளை பண்ணுங்க. புரியலனா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 7x plus 6 is divisible by x அப்படிங்கிறாங்க, which means 7x is divisible by x and also 6 is also divisible by x. கரெக்ட்டுங்களா? சரி, 96. 96 is also divisible by x. அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸுக்கு எவ்வளோ வேல்யூஸ்ன்னு கேட்குறாங்க, which means எக்ஸுக்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக 96 by நம்ம ஃபேக்டரைசேஷன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்குள்ளே போயிடலாம். 4 8 again 2 24 2 12 2 6 2 3. இது என்ன வருது அப்படின்னா 2 பவர் 1 1 2 3 4 5 2 பவர் 5 into 3 பவர் 1 சரிங்களா, equal to கரெக்ட் தானே, 1 2 3 4 5 into 3 பவர் 1. இதை 6 பவர், இந்த பவர் மட்டும் எடுத்துக்கிறீங்க, 6 பவர் 2 நீங்கள் எழுதிக்கோங்க, 6 into 2 சொல்லிட்டு, which means 12. answer will be 12. இது வந்து எந்த வருஷ கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? இதோடைய பாட்டம் லைன் பாயிண்ட் என்ன அப்படின்னா if x plus y is divisible by z அப்படி என்றால் then x is also divisible by z, y is also divisible by z. அதே மாதிரி இதை ரிவர்ஸ்ல கூட சொல்லலாம், எக்ஸும் ஒய்யும் டிவிசிபிள் பை இசட்டா இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் பாசிபிள். எக்ஸ் பிளஸ் ஒய் வில் பி டிவிசிபிள் பை இசட். எக்ஸாம்பிள் 2 பிளஸ் 5 2 பிளஸ் 15 எடுத்துக்கலாம். 2 பிளஸ் 50 இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு வச்சுக்கோங்களேன், which means 2 is also divisible by 2, 50 is also divisible by 2. இதுல ஒன்று மாறுது, இது வந்து 21 ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒன்று மாறுச்சுனாலும் அதோடைய divisibility கண்டிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போயிடும். ஸோ the answer 21 plus 50 will not be divisible by 2 because 21 is not divisible by 2. சரிங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணி போடுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.